வணக்கம். திடீர்னு இலங்கையில ஏன் இவ்வளவு மோசமான வானிலை? இத பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். தற்போதைய அவசர நிலைமை என்ன? இனி வரப்போற பருவமழை எப்படி இருக்கும்னு எல்லாத்தையும் விவரமா அலசலாமாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே ராத்திரியில 3400க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா நிலைமை எவ்வளவு தீவிரம்னு புரியுதா? ஆமாங்க. திடீர்னு இப்படி ஒரு வானிலை மாற்றம் வர என்ன காரணம்? எந்த ஒரு முன்னுரையும் இல்லாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். சரி, முதல்ல இந்த திடீர் வானிலை எச்சரிக்கைகளுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணம் என்னங்கிறத கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். விஷயத்துக்கு வருவோம். இலங்கைக்கு வடகிழக்கே உருவாகி இருக்கிற ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான் இந்த இடி மழை எல்லாத்துக்கும் முக்கிய காரணம். வளிமண்டலவியல் திணைக்களம் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த 36ல இருந்து 48 மணி நேரத்துல இது மெல்ல மெல்ல வலுவிழந்து நம்மளை விட்டு விலகி போயிடுன்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா அது வரைக்கும் கண்டிப்பா நம்ம கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். ஏன்னா இதோட உடனடி பாதிப்பு ரொம்பவே தீவிரமா இருக்க போகுதுங்க. குறிப்பா அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் மேல மழை விழுத்து வாங்க வாய்ப்பு இருக்கு. மேல் சப்ரகமுவா, மத்திய அப்புறம் வடமேல் மாகாணங்கள், இது போக காலி மாத்தர கடலோர மாவட்டங்கள்ல இதோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம கடலோர பகுதிகளில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்துல பழத்த காத்து வீச போகுது. அதனால இந்த பகுதிகளில் இருக்கிறவங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். சரி, மழையை பத்தி பார்த்தோம். இந்த தொடர் மழையால நிலப்பரப்புல என்னென்ன ஆபாயங்கள் வரப்போகுதுங்கிறத அடுத்ததா பார்ப்போம். தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் கொடுத்திருக்கிற இந்த எச்சரிக்கைகளை கொஞ்சம் கவனிங்க. இதுல முக்கியமா எச்சரிக்கை மட்டம் 2, அதாவது லெவல் 2ல இருக்கிற பகுதிகளை பாருங்க. காலி மாவட்டத்துல நிலுவா, களுத்துறையில அகலவத்தா, ஹொரணா, அப்புறம் கேண்டி, இரத்தினபுரியில இருக்கிற பல பகுதிகள் இதுல வருது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எந்த நேரத்திலையும் வீட்டை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு போக மக்கள் தயாரா இருக்கணும். இதுக்காக பயப்பட தேவையில்லை, ஆனா கண்டிப்பா முன்னெச்சரிக்கையா இருக்கணும். இங்கதான் நாம ரொம்ப உஷாரா இருக்கணும், ஏமாந்துடக்கூடாதுங்க. கடந்த 24 மணி நேரத்துல மழை கொஞ்சம் குறைஞ்சதால நில்வலா, ஜின் அப்புறம் கழுகங்கைகள்ல நீர்மட்டம் தற்காலிகமா குறைஞ்சிருக்குன்னு நீர்ப்பாசன திணைக்களம் சொல்லியிருக்காங்க. ஆனா இது நிரந்தரம் இல்ல. மறுபடியும் பலத்த மழை பெய்யும்னு கணிச்சிருக்காங்க. அதனால ஆத்துல தண்ணி குறைஞ்சிடுச்சு, நாம சேஃப்னு நினைச்சா அது ரொம்ப தப்பு. ஆபத்து இன்னும் முழுசா விலகலங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. வானிலை ரிப்போர்ட்டை விட்டுட்டு இப்போ களத்துல நிஜமாவே என்ன நடக்குது, மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாப்போம். வெறும் நம்பர்ஸா பார்க்காம இதுக்கு பின்னாடி இருக்கிற மக்களோட வலியை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தோட தகவல் படி 7 மாவட்டங்கள்ல இதுவரைக்கும் 3475 பேர் நேரடியாவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல குடும்பங்கள் வீட்டை விட்டுட்டு தற்காலிக முகாம்கள்ல தங்கியிருக்காங்க. ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா, இதுல ஒரு உயிரிழப்பும் நடந்திருக்கு. அடுத்ததா கட்டமைப்பு பாதிப்புகள். இதுவரைக்கும் 88 வீடுகள் பகுதி அளவுல சேதமடைஞ்சிருக்கு. தொடர்ச்சியா பேஞ்ச இந்த மழையோட கோரத்தாண்டமும் எப்படி இருந்திருக்குன்னு இந்த நம்பர் நமக்கு தெளிவா காட்டுது இல்லையா? நிலைமையை இன்னும் கொஞ்சம் சிக்கலாக்குற விஷயம் என்ன தெரியுமா? நாட்டுல இருக்கிற 18 பிரதான நீர்த்தேக்கங்களும் 18 நடுத்தர நீர்த்தேக்கங்களும் இப்போ முழுசா நிரம்பி வழியுது, இல்லனா உபரி நீர் திறந்து விடப்படுது. இது தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு உடனடி வெள்ள அபாயத்தை இன்னும் அதிகமாக்குதுங்க. சரி, இப்போதைக்கு இருக்கிற இந்த உடனடி ஆபத்துகள்ல இருந்து கொஞ்சம் பின்வாங்கி ஒரு பரந்த கோணத்துல பார்ப்போம். இந்த வருஷத்தோட மிச்ச நாட்கள், குறிப்பா ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான தென்மேற்கு பருவமழை காலத்துல நிலைமை எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? இப்போ இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 2026க்கான நீண்ட கால பருவமழை கணிப்பு வந்திருக்கு. நாட்டுல பெரும்பாலான பகுதிகளில் வழக்கம் போல இயல்பான மழை பெய்யும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா வடமேலு சப்ரகமுவா மாகாணங்கள் அப்புறம் கண்டி நுவரெலியா மாவட்டங்கள்ல, அதாவது மஞ்சள் நிறத்துல குறிக்கப்பட்டிருக்கிற பகுதிகளில் மட்டும் இயல்பை விட கொஞ்சம் குறைவான மழை பெய்யவே வாய்ப்பு இருக்கு. விவசாயிகளுக்கும் தண்ணீர் முகாமைத்துவ திட்டங்களுக்கும் இது ரொம்பவே முக்கியமான ஒரு அப்டேட். இதுல இருந்து நமக்கு என்ன ரொம்ப தெளிவா புரியுதுன்னா, கடந்த 30 வருஷங்களோட சராசரி தரவுகளை வச்சு பார்க்கும்போது ஒரு பேஸ் லைன் நமக்கு கிடைக்குது. தென்மேற்கு பகுதிகளில் எப்பவுமே அதிக மழை பதிவாகிறத அந்த அடர் நீலம் மற்றும் சிவப்பு நிறங்கள் நமக்கு ரொம்ப துல்லியமா காட்டுது. இதை அடிப்படையா வச்சுதான் வரப்போற பருவமழையை நாம ஒப்பிட்டு பார்க்க முடியும். சரி, இவ்வளவு துல்லியமா இந்த முன்னறிவிப்புகள்ல எப்படி செய்றாங்கன்னு தெரியுமா? எல்லாமே உலகளாவிய காலனி காரணிகள் தான். கடலோட மேற்பரப்பு வெப்பநிலையில ஏற்படுற என்சோ நிலைமைகள் இப்போதைக்கு நியூட்ரலா, அதாவது நடுநிலையா இருக்கு. ஆனா ஜூன் ஆகஸ்டுக்குள்ள எல்னினோ உருவாவதற்கான வாய்ப்பு 62% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இந்திய பெருங்கடல் இருமுனை, அதாவது ஐயோடின்னு சொல்லுவாங்களே, இதுவும் குறைஞ்சபட்சம் ஜூலை வரைக்கும் நியூட்ரலா தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த உலகளாவிய காரணிகள் தான் நம்ம ஊர்ல எவ்வளவு மழை பெய்யுங்கிறத முடிவு பண்ற முக்கிய மாஸ்டர்ஸ். இறுதியா இந்த தரவுகள், கணிப்புகள் எல்லாத்தையும் தாண்டி இக்கட்டான சூழ்நிலையில உங்க உயிரை காப்பாத்திக்கக்கூடிய நடைமுறைக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். மண் சரிவு ஏற்பட போகுதுங்கிறத எப்படி முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறது? அதுக்கான கண்முன்னே தெரியக்கூடிய 3 முக்கிய அறிகுறிகள் இதோ. 1, உங்க வீட்டு சுவர்கள்லயோ நிலத்திலேயோ திடீர்னு விரிசல்கள் வந்து அது ஆழமாகிட்டே போனா உஷாரா இருங்க. 2, மரங்கள், வேலிகள் இல்லனா மின்கம்பங்கள் திடீர்னு ஒரு பக்கமா சாய ஆரம்பிச்சா அது பெரிய ஆபத்துக்கான சிக்னல். 3, நிலத்துல இருந்து புதுசா சேறு கலந்த நீரூற்று திடீர்னு வர்றது, இல்லனா ஏற்கனவே வந்துட்டு இருந்த நீரூற்று திடீர்னு நின்னு போறது. ஆக்சுவலா இந்த அறிகுறிகள்ல எதை பார்த்தாலும் சரி, ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க, உடனே பாதுகாப்பான இடத்துக்கு மாறிடுங்க. நாம இந்த விளக்கப்பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம். ஒரு பக்கம் உலகளாவிய காலநிலை மாற்றங்கள், இன்னொரு பக்கம் கணிக்கவே முடியாத நம்ம உள்ளூர் வானிலை. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு கேள்வி வருது. அடுத்த ஒரு மோசமான வானிலையை எதிர்கொள்ள உங்களோட சமூகம் உண்மையிலேயே தயாரா இருக்கா?
தகவல் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் பாதுகாப்போட முதல் படி. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். எப்பவும் உஷாரா இருங்க, பாதுகாப்பா இருங்க.